மெய்மொழியும் ஒழுக்கமும் முக்கிய குறிப்புகள். மனிதப் பிறவி மிகவும் அரியது. அதனை உண்மையை அறிய பயன்படுத்த வேண்டும். ஒரே உண்மைக் கடவுள், அருட்பெருஞ்சோதி. அவர் அனைத்திலும் நிறைந்தவர். கடவுளின் ஐந்தொழில்கள்: 1 படைத்தல், 2 காத்தல், 3 குற்றம் நீக்குதல், 4 பக்குவப்படுத்தல், 5 ஞானம் விளக்குதல். சமயம், மதம், மார்க்கம் ஆகிய வேறுபாடுகளில் மயங்கி மனிதன் பிறவியாக துன்பப்படுகிறான். உண்மை அறிவு, உண்மை அன்பு, உயிரிரக்கம் ஆகியவற்றை வளர்த்தால் சுத்தசன்மார்க்க வாழ்வு கிடைக்கும். வடலூரில் வள்ளலார் மூலம் ஞானசபை அமைக்கப்பட்டது மனிதகுல உயர்விற்காக. சுத்தசன்மார்க்கத்தின் 4 ஒழுக்கங்கள்: 1 இந்திரிய ஒழுக்கம், 2 கரண ஒழுக்கம், 3 ஜீவ ஒழுக்கம், 4 ஆன்ம ஒழுக்கம். 1 இந்திரிய ஒழுக்கம்: நல்லதை மட்டும் கேட்க வேண்டும். கொடுஞ்சொல் பேசக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. உயிர்களுக்கு தீங்கு வராமல் காக்க வேண்டும். இனிமையாக பேச வேண்டும். உடல் சுத்தத்தையும் உணவு கட்டுப்பாட்டையும் காக்க வேண்டும். 2 கரண ஒழுக்கம்: மனதை இறைநினைவில் நிலைநிறுத்த வேண்டும். பிறர் குற்றம் காணக்கூடாது. அகந்தை விட வேண்டும். கோபம் கொள்ளக்கூடாது. இயற்கையான சாந்த குணத்தில் வாழ வேண்டும். 3 ஜீவ ஒழுக்கம்: ஜாதி, மதம், குலம், உயர்வு தாழ்வு பேதமின்றி அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். 4 ஆன்ம ஒழுக்கம்: எல்லா உயிர்களிடமும் இரக்கம் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உயிரிலும் இறையொளி இருப்பதை உணர வேண்டும். வள்ளலார் வலியுறுத்தும் நற்குணங்கள்: உயிரிரக்கம், இன்றுல், உண்மையுரை, தன்னடக்கம், கடவுள் பக்தி, பிறருக்கு உதவுதல். தவிர்க்க வேண்டியவை: பொன் ஆசை, பெண் ஆசை, மண் ஆசை, சமய அகந்தை, வெளிப்புற ஆடம்பரம். இறுதி செய்தி: சுத்தசன்மார்க்க ஒழுக்கத்தில் வாழ்ந்தால் மரணமில்லா பேரின்ப வாழ்க்கை, ஞானம், அருள், ஆனந்த அனுபவம் கிடைக்கும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம் என்று வள்ளலார் உறுதியாக அறிவிக்கிறார்.